பொண்டாட்டி போட்ட ஆட்டம் அது அவளுக்கே ஆப்பாயிடுச்சு. கதை என்னன்னா, புதுசா கல்யாணமான ஜோடி. ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணானா, முதல் சில நாள் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சா. போக போக அவளுக்கு சோம்பேறித்தனம் வந்துருச்சு. அப்போ அவ, உங்க அம்மா சரியில்லை, அவங்க கிட்ட சண்டை போடுறேன்னு சொல்லி கணவன் கிட்ட சண்டையை வளர்த்து தனிக்குடித்தனம் போகணும்னு பிடிவாதம் பிடிச்சா. பாவப்பட்ட அந்த புருஷனும் சரின்னு தனிக்குடித்தனம் வந்துட்டான். அங்க வந்து 10 நாள் கூட ஆகல. பொண்டாட்டி, ஏங்க பாக்குறத கழுவுங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆரம்பிச்சா. அப்புறம் என்ன, வீடு கூட்டுறது, துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் புருஷன் தலையில கட்டிட்டா. புருஷனும் பொறுத்துக்கிட்டு போனான். ஆனா இவளோட ஆட்டம் அடங்கவே இல்ல. நீங்கெல்லாம் ஒரு ஆம்பளையா, எதுக்கும் லாயக்கில்லன்னு வார்த்தையாலேயே கொடூரமா அவமானப்படுத்த ஆரம்பிச்சா. திருப்பி அடிச்ச விதி. புருஷன் சகிச்சுக்கிட்டு பாத்துட்டு ஒரு கட்டத்துல மனசு உடைஞ்சு அந்த பொண்டாட்டியை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டான். சொகுசா வாழ்ந்த அந்த பொண்டாட்டி நேரா அம்மா வீட்டுக்கு ஓடி போனான். அங்க போனதும் என்னாச்சு, ஒரு 10 நாளைக்கு நல்ல சாப்பாடு ஆறுதல் எல்லாம் கிடைச்சது. ஆனா 11வது நாள்ல இருந்தே மரியாதை குறைய ஆரம்பிச்சது. உட்காந்து சாப்பிட்றியே, கூச்சமா இல்லையா, ஏய் பாத்திரம் கழுவு, எல்லார் துணியையும் சுவச்சு போடு, வீட்டை பெருக்குன்னு அவ கணவன் செய்ய சொன்ன அதே வேலைகளை அவ அம்மா வீட்டுல வேலைக்காரி மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்க. கடைசி சோகம். 1 வருஷம் கழிஞ்சு போச்சு. சரி, நம்ம பண்ணது தப்புதான், நம்ம புருஷன்கிட்டயே திரும்பி போயிடுவோன்னு நினைச்சு எங்கேயோ விசாரிச்ச இடத்துல அவ புருஷனுக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணமாகி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. அவ செஞ்ச சோம்பேறித்தனத்தாலும் கர்வத்தாலும் நல்ல வாழ்க்கையை இழந்துட்டு மனம் உடைஞ்சு தன் தாய் வீட்லயே மரியாதையற்ற வேலைக்காரியா காலம் தள்ள ஆரம்பிச்சா. இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, குடும்பத்துல ஆடம்பரமும் சோம்பேறித்தனமும் வந்துட்டா வாழ்க்கை உடைஞ்சு போயிடும். இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு.